தளபதி எவ்வளவு பெரிய மாசு. எப்பவுமே தளபதிக்கும் தலைக்குதான் இங்க போட்டி. அதே மாதிரி விடுதலை படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். படம் நல்லா இருக்கும், மார்க் கூட 10க்கு தான் கொடுத்துருப்பேன். அது 1000 கோடி அடிக்கல. நான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா. அந்த படம் 1000 கோடி அடிக்கல. எதனால 1000 கோடி அடிக்கல? ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அமுக்குனாங்க. கனடா படம் அடிக்குது. அந்த படத்துக்கு ஸ்கிரீன் கம்மியா இருந்தது. அடுத்தடுத்து மேல மேல போச்சு. எல்லாருக்குமே தெரியும் தளபதி எவ்வளவு பெரிய மாசு. எப்பவுமே தளபதிக்கும் தலைக்குதான் இங்க போட்டி. புதுசா ஒருத்தர் நுழையிறாருன்னா காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? படம் நல்லா இருக்கா? அதை மட்டும் தான் இங்க பாப்பாங்க. படம் நல்லா இருக்கு. அதே மாதிரி விடுதலை படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். படம் நல்லா இருக்கும், மார்க் கூட 10க்கு தான் கொடுத்துருப்பேன். படம் நல்லா இருக்கு சார். அதே மாதிரி அமரன் படம் கூட வச்சு இதை நீங்களா சொல்லக்கூடாது. அதோட கான்செப்ட் வேற. அது ஒரு ஃபேன் இந்தியா படம். அது 1000 கோடி அடிக்கல. நான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா. அந்த படம் 1000 கோடி அடிக்கல. எதனால 1000 கோடி அடிக்கல? ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அமுக்குனாங்க. ஒரு குப்பை படத்துல உள்ள கூட்டு வந்து அந்த படத்தை அமுக்குறாங்க. அது வேற ஆளு கிடையாது, நம்ம தமிழ்நாடுதான். தமிழ்நாடுதான் நடந்திருக்கு. வெளியேறிய படங்கள்ல கூட வெளிநாடுல இப்போ வெளி மாநிலங்கள்ல நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு அமரன். அமரன் என்ன மாதிரி கான்செப்ட் தெரியும்? முகுந்த்வர்தன் சாரோட அவர் அவரெல்லாம் நினைக்கும் போது என்னன்னா மேய்ச்சலுக்கு நல்லா எதுக்கு இருக்குன்னே எனக்கு தோணுது. நான் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன். அவர் இந்த இந்தியாவுக்காக போயிட்டு பார்டர்ல நின்று உயிரை இழந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு படத்தை ஏன் நீ 1000 கோடி அடிக்கல? அதை பத்தி பேசு. 5 அமரன்ற 10 புஷ்பான்ற அதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த படம் நல்லா ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டாரியா? நீ தற்கூரியா? நீ புரியுது. நீ யார்? நீதான் முடிவு பண்ணு. தேவையில்லாத ஒரு விஷயத்த நீ மென்ஷன் பண்ணிட்டு உன்னை சுத்தி ஒரு 20-30 மைக் இருக்கு. அந்த மைக்கு தேவையான எல்லாம் படிச்ச பசங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் படம் நல்லா இருக்குங்க. இது எல்லாரும் பாருங்க. ஒரு ஃபேமிலியா பாருங்க. முக்கியமான கதை. ஒரு போராளி அவரு. எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அந்த படத்துல. அதை பத்தி பேசு. மொட்டை குண்டியா இருக்கிறேன், இதெல்லாம் தேவையா உனக்கு? அப்படியே கேட்டாங்களா? சரி இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறீங்க. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பையனுக்கு நீ என்ன சொல்லி கொடுக்கணும்? நீ பெரிய மனுஷன்பா. ஒரு 20 வருஷமா சினி ஃபீல்டுல இருக்க. ஒரு பசங்க வராங்கன்னா இந்த மாதிரி விஷயம்ப்பா நல்லா இருக்குப்பா, நீங்களும் இறங்கி செய்யுங்கப்பா, உங்களால முடிஞ்சு நடிங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் அந்த ஆள் பேசுனது ஃபுல்லாவே தேவையில்லாத விஷயம் தான். அவர் கான்செப்ட் வித்தியாசமா பண்றாரு. ஏன்னா அது மாதிரி பண்ணாதான் ரசிகர்கள் விரும்புறாங்க. என்ன கான்செப்ட்? எல்லா படத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்குறாரு, ரிவ்யூ. நான் அதான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்து முன்னும் சொல்லிட்டேன். அவர் விடுதலை பாட்டு பாக்கிறது ஒண்ணுக்கு அவரோட ரிவ்யூ நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. புரியுதா? வெற்றிமாறன் சாரல் நல்லா புகழ்றாரு, எல்லாமே கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு விஷயத்த நீ ஏன் கேவலமா பேசுறன்ற? இப்ப பிக் பாஸ் நீ காரி போகும்போது அப்ப அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்? இது ஒரு கேவலமானது போல இருக்கு. ஆனா மக்களுக்கு புரிஞ்சிடும் என்ன அது அவர் பேசுனது தப்பா கரெக்டா இல்லைன்னு. இந்த வீடியோ பார்த்தாலும் மக்களுக்கு தெரிய போகுது. என்னன்னா நிறைய விஷயம் இருக்குது அவர் பேசுனது. நம்ம சொல்ல முடியும். ஆமா அந்த அளவுக்கு அவர் நம்ம பெருசு இது பண்ணக்கூடாது. இதை பத்தி இப்படி பேசிருக்க கூடாது. அவரை பத்தி பேசுறதுக்கு அவரால் ஸ்பீச் இருக்குதோ இல்லையோ, அவரை பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தையும் கிடையாது. இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு எனக்கு தேவையே இல்லை. சரி வேற சாப்டருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. பாவம், என்ன நல்லா வந்த மனுஷன். அவரை பார்த்தவனே அவரை ஸ்பீச் எடுத்தவனே பைத்தியக்காரனா மாட்டான் போல இது. சரி தெளிவா நம்ம மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா முன்னோரு சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர்.